வெளிப்படுத்துற எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 5வது வசனத்தை வாசிங்க. இது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சங்கள். அந்த 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கொள்ளை நோய் பஞ்சம்னு சொல்றாருல்ல, இது வரக்கூடியது பஞ்சத்தை பத்தி. அதுவும் பர்டிகுலரா எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா உணவு பஞ்சம். கையில தராசு என்பது எக்கானமி, அதாவது வியாபாரம். அடுத்த வசனத்துல ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமையும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே அப்படிங்கிறது வந்து உணவு சாப்பாடு. சோ ஆண்டவர் என்ன சொன்னா, அடுத்து உணவு பஞ்சம் வரப்போது, மிகப்பெரியதான எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரப்போது பூமியில. அந்த பஞ்சங்கள் அப்படிங்கிறது வரப்போது, நீங்க அதை பத்தி பேசுன்னு சொல்லி 2021 ஏப்ரல்ல இருந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். சரியாக 2021 நவம்பர்ல மிக முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உங்க எல்லாரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, அதுதான் 6வது வசனத்துக்கு, அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உலகத்தை கொண்டு போனதான யுத்தம். என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன், நம்பர் 2 கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா. 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதுல உக்ரைன் கோதுமை தயாரிக்கிறது என்ன ஆயிருச்சு, நின்றுச்சு. ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிருச்சு. சோ இப்போ கோதுமை இல்லாமல் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, ஐரோப்பா முழுக்க பிரெட் தட்டுப்பாடு வர அளவுக்கு வந்துச்சு. அமெரிக்காலையும் பிரச்சனை வந்துச்சு. அதை தாண்டி கோதுமை ஏற்றுமதியை இந்தியாவும் நிறுத்திருச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு நார்த் இந்தியா ஃபுல்லா என்ன சாப்பிடுறாங்க, கோதுமை சாப்பிடுறாங்க. அதனால இந்தியா சொல்லிருச்சு, நாங்க கோதுமை ஏற்றுமதியை நிறுத்துறோம்னு சொல்லி. அதுல என்ன பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இன்னைய வரைக்கும் கோதுமை ஏற்றுமதி எதுல இருக்குது, தடையில தான் இருக்கு இந்தியாவில். சோ இந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி அப்படியே துல்லியமா நிறைவு. அதுவும் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த காலத்துல 2 பணம் இருந்தா போதும். அதுலயும் நீங்க பாத்துருப்பீங்க, 5000 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லும் போது வசனம் சொல்லுவோம், 200 வெள்ளி பணம் ஆகும், 200 பணம் ஆகும். 200 பணம் இருந்தா குறைஞ்சது 10,000 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்போ ஒரு படி கோதுமை ஒரு பணம்னா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் சாப்பிட்ற சாப்பாடு. அந்த அளவுக்கு விலை விற்கணும். இன்னைக்கு கோதுமை விலை தெரியுமா உங்களுக்கு? இப்ப கோதுமை விலை தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிக துல்லியமாக வாசிக்க வேண்டாம், மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இங்க பாருங்க, இது பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு கோதுமை எவ்வளவு? இந்தியா பணத்தோட கம்பேர் பண்ண 1000 ரூபாய். இந்தியா பணம் 1.5 மடங்கு. அதை நம்ம 100 ரூபா கொடுத்தா 1.5 ரூபாய். அந்த அளவுக்கு விலைவாசி அவங்களுக்கு. நம்ம 100 ரூபா கொடுத்தா 150 ரூபா. சோ அப்ப அவங்களுக்கு 1500 ரூபா, நமக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். அப்ப இந்தியா பணத்துக்கு 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1000 ரூபாய்.